அதிகாரம் 39. பாபிலோன் ராஜா எருசலேமை பிடிப்பான் என்று எரேமியா இதுவரையிலும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இப்போது அவர் சொன்ன சோக சம்பவம் நிறைவேறுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். எருசலேம் நகரத்தை அக்கினியால் சுட்டெரிக்கிறான். கல்தேயர்கள் எருசலேமுக்கு விரோதமாக 18 மாதங்களாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அதன் பின்பு கல்தேயரின் சேனை எருசலேம் நகரத்தை பிடிக்கிறார்கள். சிதேக்கியா ராஜா கல்தேயரின் கையில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பி ஓடுகிறான். கல்தேயரின் சேனை அவனை பின்தொடர்ந்து பிடித்து பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். கல்தேயர்கள் எருசலேமை சுட்டெரித்து போடுகிறார்கள். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் கல்தேயர்கள் தங்கள் தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகிறார்கள். ஒன்றும் இல்லாத ஏழைகளை திராட்சை தோட்டங்களை நாட்டுவதற்காக யூதா தேசத்திலேயே விட்டுவிடுகிறார்கள். கல்தேயர்கள் எரேமியாவை பட்சமாய் நடத்துகிறார்கள். அவருக்கு தேவையான சலுகைகளை காண்பிக்கிறார்கள். எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலேக்கு எரேமியாவுக்கு உதவியாய் இருந்தான். எருசலேம் அழியும் போது கர்த்தர் ஏபெத் மெலேக்கை தப்புவிப்பதாக வாக்கு பண்ணுகிறார்.